ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இறால் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாமா? 24 கேரட் பிரியாணி ரைஸ் அரைப்படி, கழுவி சுத்தம் செஞ்ச இறால் 1/2 கிலோகிராம், 10 நம்பர் தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சியில் பேஸ்ட்டு பண்ணி தக்காளி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். 1/2 கிலோ பொடியாக நறுக்குன வெங்காயம், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200 கிராம், கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, அடுத்தது லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 9 அல்லது 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது பிரியாணி இலை, அதாவது ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, எங்கள் கார்டன்லேயே இருக்குது. அதில் ஒரு 2 இலையை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வாசம் கொடுக்கும் அதுக்காக. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். காரம் அதிகமாக இருக்கிற மிளகாங்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். காரம் குறைவாக இருக்கிற மிளகாத்தூள் அப்படின்னாக்கா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா வச்சுருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, ஜாதிபத்திரி பூ, ரோஸ் பெட்டல்ஸ், கசகசா, ஜாதிக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பொடி செஞ்சு இந்த பவுடரும் வச்சுருக்கேன். இது நல்ல வாசனை கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்தது இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, இதை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் பொடியாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது கர்டு ஒரு 400 மில்லி எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 300 ml வேணும். இப்போ ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்குவோம். அதில் உள்ள ஈரம்லாம் எவாபரேட் ஆனதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் 300 ml மட்டும் ஊற்றிக்கணும். ஒருவேளை கீ உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னாக்கா 100 கீயும் 150 ரீஃபைண்ட் ஆயிலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இந்த ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் காஞ்சதையும் இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் இந்த அன்னாசிப்பூ, இது அத்தனையும் சேர்த்து கொஞ்சம் பொரிய விடணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஆனியன் நல்லா வதங்கிடணும். கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த இறாலை போட்டு இதை நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இறால் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டு ரொம்ப நல்லா வதங்கணும். இது வதங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் இதை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா இது மாதிரி நல்லா வதங்கி இருக்கும். இந்த எண்ணெயெல்லாம் மேலே திரண்டிருக்கும். அப்படின்னாக்க அந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த சமயத்தில் நாம் அந்த ரம்ப இலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே மிளகாத்தூள், மிளகுத்தூள், பிரியாணி மசாலா, ஜீரகத்தூள், இது எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவும் நல்லா இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கர்டையும் இதிலையே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை மூடி போட்டு மூடி வச்சிடணும். இது அப்படியே எல்லாம் ஒன்றா செட் ஆகி ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னாக்க ஒரு சூப்பரான கிரேவி ரெடியாக இருக்கும். பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஸ்மெல்லும் ரொம்ப ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம இந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு விதை கூட விழுவாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா கசப்பு கொடுத்துரும் சாப்பாடு. அதனால் விதை இல்லாமல் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருக்க அரிசி 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணின்னு நான் அளந்து வச்சுருக்கிறேன். அந்த 2 பங்கு தண்ணியை இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை என்ன செய்யணும், கிளறி விட்டு மூடி வச்சிடணும்.
இப்போ மூடியை ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக பாயில் ஆக தொடங்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரைஸை மட்டும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் இதை மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. அப்போ தான் பாத்திரத்தோட கீழ்ப்பகுதியில் உள்ள ரைஸு கருகாமல் இருக்கும். இந்த மீன்டைம் பக்கத்து பர்னரில் ஒரு வாணலியில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் முந்திரி பாதாம் பவுடரை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆனதையும் அதை எடுத்து இந்த பிரியாணியோட சேர்த்துருங்க. இந்த இது வந்து ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்மெல் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து இதை இறக்கி வச்சுருங்க. ஸ்டவ்லேருந்து இறக்குன உடனேயே இந்த பிரியாணியை ஒரு ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சூடாக இல்லைன்னா சாப்பிட நல்லா இருக்காது. சைட் டிஷ்க்காக இறால் கிரேவியும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சுருக்கிறேன். இப்போ ஒரு டெலிஷியஸ் ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.